வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனலில் இன்னொரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராவல் விளாகோடு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறது தமிழ்நாட்டிலேருந்து கேரளா வரைக்கும் போகிற ஒரு பிராண்ட் நியூ கேஎஸ்ஆர்டிசி சூப்பர் ஃபாஸ்ட் ப்ரீமியம் பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த பஸ்ஸு பார்த்திங்க அப்படின்னா மதுரையிலேருந்து கண்ணூர் வரைக்கும் ட்ராவல் பண்ணி போகுது. இந்த பஸ்ஸில் ரொம்பவுமே ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இந்த பஸ்ஸு ரீசெண்டாக லான்ச் ஆன ப்ரீமியம் சூப்பர் ஃபாஸ்ட் பஸ்ஸு. இந்த பஸ்ஸோட லுக்கு, சீட் கம்ஃபோர்ட்டு, நைட் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸு, ஸ்டாப்பிங்ஸு அண்ட் டிக்கெட் ப்ரைஸ் அப்படின்னு எல்லாத்தையுமே ஃபுல் டீட்டெயிலாக இந்த விளாகில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இருக்குது மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டில். நம்ம பஸ் வந்து இங்கே இருக்குது கேஎஸ்ஆர்டிசி சூப்பர் ஃபாஸ்ட் ப்ரீமியம் நான் ஏசி பஸ் இது. ஸோ இந்த பஸ் டைப் பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு நான் ஏசி சீட்டர் பஸ் தான். இது 3x2, ஒரு சைடு 3 சீட்டர் இருக்கும், ஒரு சைடு 2 சீட்டர் இருக்கும், எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த பிராண்ட் நியூ பஸ்ஸில் தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். டெபாச்சர் டைம் பார்த்திங்க அப்படின்னா சாயங்காலம் 5 மணிக்கு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. கண்ணூரில் நாளைக்கு காலையில் 6 மணிக்கு ரீச் ஆகும்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ அப்ராக்சிமேட்டாக ஒரு 13 ஹவர்ஸ் ட்ராவல் இந்த பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணி போகிறோம். ஸோ ஷார்ப்பாக 5 o'clock ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த பஸ்ஸோட டிக்கெட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மதுரை டு கண்ணூருக்கு இந்த பஸ்ஸில் நான் புக் பண்ணையில் 519 ரூபா டிக்கெட் ப்ரைஸ் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. இந்த பஸ்ஸோட எக்ஸ்டீரியர் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவுமே ப்ரீமியமான ஃபீலாக கொடுக்குது. ரெட் அண்ட் க்ரீமி காம்பினேஷனில் வந்து ஒரு கிளாஸியான லுக்கை கொடுக்குது இந்த ஒரு கேஎஸ்ஆர்டிசி பிராண்ட் நியூ பஸ்ஸு. உள்ளே வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாம் புதிய சீட், நல்ல லெக் ரூம், க்ளீனான இன்டீரியர், எல்லாமே பார்க்க வேறு லெவலாக இருந்துச்சு. ஸோ சீட் கம்ஃபோர்ட்டை வந்து நம்ம ட்ராவலில் சொல்கிறேன் எப்படி இருக்குன்றது. நான் ஏசி பஸ்ஸாக இருந்தாலும் வென்டிலேஷனுக்கு ரொம்பவுமே நல்லா இருக்குது. இந்த பஸ் பார்த்திங்க அப்படின்னா மதுரையிலேருந்து மேஜரான ஸ்டாப்பிங் திண்டுக்கல், பழனி, பொள்ளாச்சி, பாலக்காடு, மலப்புரம், கோழிக்கோடு, தலசேரி வழியாக கண்ணூர் வரைக்கும் போகுது. ஸோ இந்த ரூட்டில் தமிழ்நாடு டு கேரளா சீனரி சேஞ்ச் ஆகிறதுலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். டே டைமாக இருந்தால் இன்னும் சூப்பரான விஷுவல் கிடைக்கும். பட் ட்ராவல் ஃபுல்லாக வந்து நமக்கு நைட் டைம் கவர் பண்ணுறனால ஜில்லுன்னு அந்த காற்று மட்டும் அடிக்கும், அதை ஃபீல் பண்ணிகிட்டே போக வேண்டியதான். மதுரை சிட்டியை விட்டு வெளியில் வந்ததும் அந்த ஹைவே ரைடு ஸ்மூத்தாக ஸ்டார்ட் ஆச்சு. ஈவினிங் சன்செட் வியூவில் ரோட் சைடு ஃபுல்லாக மவுண்டைன்ஸு, விண்டு மில்லாக வந்து கிராஸ் பண்ணி போயிட்டு இருந்தோம். கேரளா பார்டரில் இருக்க அட்மாஸ்பியரில் ட்ராவல் பண்ணுறதுலாம் வந்து உண்மையிலே வேறு லெவல்னு சொல்லலாம். இந்த நைட் ட்ராவலில் வந்து டின்னருக்காக ஒரு ஸ்டாப்பிங்கில் நிப்பாட்டுறாங்க. ஸோ அங்கே வந்து கேரளா சைடு ஃபுட்டும் கிடைக்கிது அண்ட் நம்ம தமிழ்நாடு சைடு ஃபுட்டும் கிடைக்கிது. ஸோ ரெண்டையும் கம்பைன் பண்ண மாதிரி ஒரு ஸ்டாப்பில் தான் நிப்பாட்டிக்கிறாங்க. ஸோ அதுவும் ஒரு பேசஞ்சருக்கு ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதெல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு மீண்டும் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணோம். கேரளா சைடு என்ட்ரி ஆனதும் கிளைமேட் ஃபுல்லாகவே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. க்ரீனிஷான ஏரியாவுக்குள்ளே வந்து நம்ம டார்க் நைட்டில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். கோல்டு வெதர், ஒரு சைலண்ட்டான ஹைவேஸில், ஸ்பெஷலாக அந்த பாலக்காடு டு கோழிக்கோடு ஸ்ட்ரெச்லாம் வந்து ரொம்பவுமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ட்ராவல் பண்ணுறதுக்கு. ஸோ நான் வந்து ஆப்பில் புக் பண்ணேன். ஸோ சீட் வந்து செலக்டிவாக வந்து விண்டோ சீட் வேணும்னு சொல்லி கிளிக் பண்ணி தான் புக் பண்ணேன். ஸோ அதனால் அந்த விண்டோ சீட்டில் தான் வந்து நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ யூஸ்வலாக இருக்க மாதிரி அதில் யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் இருக்குது. அண்ட் கம்ஃபோர்ட்னு பார்த்திங்கன்னா வந்து சீட்ஸ்லாம் ஓரளவுக்கு டீசெண்டான கம்ஃபோர்ட் தான் கொடுக்குது. ஒரு 520 ருபீஸ் ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து இவ்வளோ லாங் ட்ராவல் கிடைக்கிறது வந்து ஒரு டீசெண்டான கம்ஃபோர்ட் நல்லா தான் இருக்குது. ஃபைனலாக காலைல 6 மணிக்கு நம்ம கண்ணூரில் ரீச் ஆகிட்டோம். 13 ஹவர்ஸ் ஜேர்னியாக இருந்தாலும் ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவுமே நல்லா தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒரு 520 ருபீஸ் ப்ரைஸில் வந்து இவ்வளோ லாங் டிஸ்டன்ஸை, அதுவும் இவ்வளோ ப்ரீமியமான பஸ் ட்ராவலில் கிடைக்கிறது கண்டிப்பாக ஒருத்தனே சொல்லலாம். ஃபைனலாக இந்த மதுரை டு கண்ணூர் கேஎஸ்ஆர்டிசி சூப்பர் ஃபாஸ்ட் ப்ரீமியம் பஸ்ஸில் ட்ராவல் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் நீங்களும் இந்த பஸ்ஸில் ஆல்ரெடி ட்ராவல் பண்ணியிருந்தா உங்களோட கருத்துக்களையும் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye from Dina. Thank you.